அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நமக்கு இன்று வந்திருக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த நாளுங்க. இன்றைக்கி வியாழக்கிழமையும் சஷ்டி திதியும் பங்குனி மாதமும் சேர்ந்து வந்திருக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு. இந்த நாளில் முருகப்பெருமானை நம்ம வழிபாடு பண்ணாலே குபேரனுடைய அருளும் நமக்கு குரு பகவானுடைய அருளாலையும் நம்முடைய வீட்டில் பொன் பொருள் நமக்கு பணம் வருமானங்கள் இது எல்லாமே நல்லபடியாக செல்வ நிலையானது நிச்சயமாக உயருங்கிற ஒரு நம்பிக்கை. அப்படி இன்றைக்கி நம்ம செய்யக்கூடிய ஒரு எளிமையான ஒரு விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். இந்த ஒருவரி மந்திரம் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையே மாற்றும். ஏன்னா எவ்வளவு வறுமையில் எவ்வளவு கஷ்டத்தில் இருந்தாலும் சரி, இல்லை பணம் எங்கேயாச்சும் நம்ம ஒரு இடத்துல எதிர்பார்த்துட்ருக்கோம், பணவரவு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைப்போம் பார்த்தீங்களா? அப்படிப்பட்டவங்க பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் யாருக்கெல்லாம் இருக்கோ, குடும்பத்துக்கு செல்வ வளங்கள் வேணும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்க நிச்சயமாக இந்த ஒருவரி மந்திரத்தை நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் இதை மட்டும் இன்றைக்கி ஒரு தடவை நீங்கள் எழுதி பாருங்களேன். நல்லதொரு மாற்றம், நல்லதொரு முருகனுடைய அருளால் வாழ்க்கையே நல்ல ஒரு சேஞ்ச் ஆகிற ஒரு அதிசயத்தை நீங்கள் பார்க்கலாம். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு பதிவு தான். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய குபேர சஷ்டியில் நம்முடைய சேனலை நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ பதிவிட்டிருக்கோம். அதை பார்க்காத சகோதர சகோதரிகள் அந்த ஒரு பதிவை போய் பார்த்து அந்த தீப வழிபாட்டை மட்டும் பண்ணுங்கள். எவ்வளவு பரிகாரங்கள் பண்ணாலும் என்ன செஞ்சாலுமே எப்பயுமே தீப வழிபாட்டுக்கு தான் முன்னுரிமை. நம்முடைய வீட்டில் ஏற்றப்போகின்ற அந்த ஒரு தீபமானது எப்படி வெளிச்சத்தை தந்து நம்முடைய வாழ்க்கைக்கு கடவுளுடைய அருளாலே நல்ல ஒரு ஒளி கிடைக்க செய்யக்கூடிய அற்புதமான தீப வழிபாட்டு முறை தான் இன்றைக்கி நம்ம சேனலில் கொடுத்துருக்கோம். அதனால் நிச்சயமாக மாலையில் அந்த ஒரு தீபத்தை மட்டும் நீங்கள் ஏற்ற மறக்காதீங்க. இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு நாள் நமக்கு குரு பகவானும் குபேர பகவானும் நமக்கு முருகனுடைய அருளாலும் நம்முடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு பலவிதமான ஒரு நன்மைகள் கண்டிப்பாக கிடைக்குங்க. ஏன்னா குபேரனுக்கு உரிய அந்த ஒரு நாட்டில் முருகனை வழிபாடு பண்ணுறப்ப நமக்கு குபேர யோகத்தோட நல்ல ஒரு பொன் பொருள், நல்ல ஒரு செல்வ வளங்கள் இது எல்லாமே நமக்கு வழிவகுக்கும். இப்போ உங்களுக்கு நிறைய பேருக்கு கோவிலுக்கு போகின்ற பழக்கங்கள் இருக்கும். அப்போ நீங்கள் கோவிலுக்கு போகிறீங்க அப்படின்னா தாராளமாக கோவிலில் அபிஷேகங்கள் பண்ணுவாங்க. முருகன் கோவிலில் அந்த அபிஷேகத்துக்கு உரிய பொருட்கள் நீங்கள் உங்களால் முடிஞ்சது வாங்கி கொடுக்கலாம். குறிப்பாக சந்தனம், பன்னீர் இந்த 2 பொருளை நம்ம இன்றைக்கி வாங்கி கொடுத்தோன்னா நம்முடைய வாழ்க்கையில் நல்லதொரு செல்வ செழிப்பு உண்டாகுங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் முருகனுக்கு உகந்தது வெட்டிவேர் மாலை. இந்த வெட்டிவேர் மாலையை இப்படி வியாழக்கிழமையில் வரக்கூடிய சஷ்டியில் நீங்கள் முருகபெருமானுக்கு நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா குபேரனுக்கு அந்த நிகரான ஒரு யோகம், அந்த செல்வ யோகம் கிடைக்கும்னு நமக்கு அர்த்தம். இப்போ நமக்கு அங்கே கோவிலுக்கு போக முடியலம்மா, நாங்கள் வீட்டில் தான் இருக்கிறோங்க பட்சத்தில் சின்னதான ஒரு வெட்டிவேர் மாலை புதுசாக இன்றைக்கி வாங்க முடியும் உங்களால் அப்படின்னா தாராளமாக நீங்கள் வீட்டில் வாங்கி உங்கள் கிட்டே இருக்க இந்த சுவாமி படத்துக்கு நீங்கள் போடலாம். அதே மாதிரி நமக்கு செய்யக்கூடிய எளிமையான ஒரு விஷயம், நம்ம எல்லாராலையுமே செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கி நம்ம ஷேர் பண்ண போகிறோம். அதாவது இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய இந்த அற்புதமான நாளில் செல்வ செழிப்புகள் நல்லா இருக்கணும், குடும்பத்தில் பண வரவுகள் நல்லா இருக்கணும், நம்முடைய கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீரணும், வருமானங்கள் அதிகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம சொல்லக்கூடிய அற்புதமான ஒருவரி மந்திரம். இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் எந்த இடத்துல வேணாலும் வச்சு பண்ணலாம். நிறைய பேர் நம்ம பதிவுகள் போடுறப்போ ஆஃபீஸில் இருப்போம், ராத்திரி ஷிஃப்ட்டு, டே ஷிஃப்ட்டு, இல்லாட்டி வேறு எங்கேயாச்சும் நம்ம ஊருக்குள்ளே இருப்போம். அப்படி ஏதாவது ஒரு சூழலில் வீட்டில் இருக்க முடியாத சூழல் கூட இருக்கும். அப்படிப்பட்டவங்க கூட செய்யக்கூடிய ஒரு எளிமையான ஒரு விஷயம்தான். இதற்கு என்ன தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிழிசல் இல்லாத ஒரே ஒரு பிரியாணி இலை. எல்லாருக்குமே தெரியும் இந்த பிரியாணி இலை தாந்திரிக பரிகாரம் நமக்கு என்ன நம்ம நினச்சி வேண்டிக்கு அதில் கேட்டாலுமே அந்த விஷயத்தை நமக்கு ஈர்த்து கொண்டு வரக்கூடிய அற்புதமான ஆற்றல் பிரியாணி இலைக்கு இருக்குது. இப்போ இந்த பதிவு பார்க்குறோம், இல்லை பேச்சுலராக இருக்கும், இல்லாட்டி வேறு எங்கேயாச்சும் ஆஃபீஸில் உட்காந்து தான் பார்க்குறோம் அப்படிங்கிறவங்களுக்கு இப்போ பிரியாணி இலை எங்கள் வீட்டில் இல்லவே இல்லைம்மா அப்படிங்கிறவங்க வீட்டில் இருக்கக்கூடிய செம்பருத்தி செடி இல்லாதவங்க வீடே கிடையாது. செம்பருத்தி இலைகள் எடுத்துக்கலாம், இல்லாட்டி அரச மர இலைகள் எடுத்துக்கலாம். இப்படி இந்த 2 இலையுமே இல்லாதவங்க ஒரே ஒரு பேப்பர் மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க, வேறு எதுவுமே வேணாம். ஏன்னா முருகனை நம்பி நம்ம செய்ய போகின்ற எழுத போகின்ற மந்திர வார்த்தை. முருகபெருமான் எந்த இடத்துல இருந்து நீங்கள் கூப்பிட்டாலுமே அந்த க்ஷணத்திலே வந்துடுவாருன்னு ஐதீகங்கள் இருக்குது. அதனால் அப்போ எதுவுமே நமக்கு வாய்ப்பே இல்லை, பிரியாணி இலைகள் இல்லை, இது எதுவுமே இல்லாதவங்க ஒரே ஒரு பேப்பர் மட்டும் எடுத்துக்கோங்க. இதுக்கு நம்ம என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, அதில் எழுதக்கூடிய அற்புதமான அந்த சடாட்சர மந்திரம் ரஹன பவச.
ரஹன பவச. இந்த ஒரு மந்திரம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, நல்ல ஒரு செல்வ செழிப்பு, நமக்கு நல்லபடியான ஒரு பணவரவுகள், நல்ல நமக்கு குடும்பத்தில் வந்து ஏதாவது ஒரு வகையில் வருமானங்கள் வந்து அந்த பணத்துக்கான தடைகள், அந்த பிளாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது எல்லாமே நிவர்த்தியாகி வருமானம் வருவதற்கான, செல்வங்கள் வீட்டில் வருவதற்காக, பொன்னும் பொருளும் சேருவதற்கான யோகங்கள் தரக்கூடிய ஒரு மந்திரம் தான் ரஹன பவச. அதனால் இந்த ஒரு மந்திரத்தை அந்த பிரியாணி இலையில் நீங்கள் பச்சை கலரில் எழுதலாம், இல்லாட்டி சிகப்பு கலரில் எழுதலாம், ப்ளூவில் எழுதிக்கலாம். கருப்பு கலர் அந்த பேனால் நீங்கள் எழுத வேணாம். இந்த மாதிரி இந்த 3 கலர் உள்ள பேனால் நீங்கள் ரஹன பவச அதை மட்டும் எழுதிட்டு ஆத்மார்த்தமாக முருகனை நீங்கள் மனசில் நினச்சிட்டு, உங்களுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீரணும், இல்லை வருமானங்கள் வரும், இல்லாட்டி எங்கேயாச்சும் ஒரு இடத்துல உங்களுக்கு பணவரவு நீங்கள் வந்து எதிர்பார்த்துருக்கலாம், அந்த பணவரவு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நீங்கள் நல்லா வேண்டி இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் எழுதுங்க. இப்போ கோவில், இப்போ சுவாமிக்குள்ளே நமக்கு பூஜை ரூம்குள்ளே நீங்கள் போய் பூஜைகள் பண்ண முடியுங்கிற சிச்சுவேஷன் இருக்குது. இல்லை கோவிலில் நீங்கள் உட்காந்து பண்ணலாம் அப்படிங்கிறவங்க கோவிலில் உட்காந்து தாராளமாக எழுதலாம். எழுதி முடித்த உடனே இந்த ஒரு மந்திரத்தை மனசுக்குள்ளே 36 முறை இன்றைக்கி நீங்கள் சொல்லணும். ரஹன பவசங்கிற மந்திரத்தை அப்படியே உட்காந்து ஒரு தியான மெடிடேஷன் மாதிரி நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் பரவாயில்ல, இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் 36 முறை நம்ம சொல்கிறதன் மூலமாக நிச்சயமாக எப்படிப்பட்ட செல்வ வளங்களும் நம்மை தேடி வருங்கிற ஒரு ஐதீகம். குபேரனுக்கு உண்டான அந்த ஒரு சொல்லுவாங்க பார்த்திங்களா, யோகங்கள், செல்வத்தை நமக்கு வந்து காசு பணம் இருந்தால் மட்டும் நமக்கு பத்தாது, அதை அனுபவிக்கிறதுக்கான ஒரு யோகம் வந்து இருந்தால் மட்டும்தான் நம்மளால் அதை அனுபவிக்கவே முடியும். அப்படிப்பட்ட அந்த செல்வ யோகத்தையும் அனுபவிக்கக்கூடிய யோகத்தையும் முருகப்பெருமானுடைய அருளாலும், குபேரனுடைய அருளாலும், குருவினுடைய அருளாலும் நிச்சயமாக கைகூடி வருங்க. அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு இதுதான். இது எழுதி முடிச்சதுக்கப்புறமேட்டு சுவாமி ரூம்லேயே நீங்கள் வைக்கிறதுனா வைக்கலாம். நீங்கள் ஏன்னா நம்ம டெய்லி அங்கே தீப ஆராதனைகள் காப்போம் பார்த்திங்களா, அந்த இடத்துல வச்சு பண்ணலாம். இல்லைன்னு இப்போ உங்கள் ஹேண்ட்பேக்கில் வைக்கிறீங்களா தாராளமாக, இல்லை கேஷ் பாக்ஸில், உங்களுக்கு எந்த இடத்துல இந்த இது நீங்கள் வைக்கணுமோ அந்த இடத்துல வைக்கலாம். ஏன்னா உங்களுடைய அந்த நீங்கள் மனசுக்குள்ளே என்ன வேண்டிக்கிட்டீங்களோ, உங்களுக்கு என்ன ஒரு பணவரவுக்கு இல்லை வேறு ஏதாவது ஒரு வேண்டுதலுக்கு நீங்கள் எதுக்காக நீங்கள் வேண்டிக்கிட்டீங்களோ அந்த வேண்டுதல் நடந்தவுடனே இந்த பிரியாணி இலையை நீங்கள் கால்படாத இடத்துல போட்டலாம். ரொம்ப ஒரு எளிமையான ஒரு விஷயம்தான். ஆனால் முருகனை நம்பி இன்றைக்கி இந்த ஒரே ஒரு முறை அந்த நீங்கள் பிரியாணி இலையில் எழுதி நீங்கள் 36 முறை இன்றைக்கி மனசுக்குள்ளே நீங்கள் வந்து இந்த ஒரு மந்திரத்தை ஜெபித்து பாருங்கள். வாழ்க்கையில் நல்ல நல்ல மாற்றங்களும் நல்ல ஒரு அதிசயங்களும் கண்டிப்பாக நடக்குங்க. முருகப்பெருமானை யாரெல்லாம் வழிபடுறீங்களோ கண்டிப்பாக உங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஓம் சரவண பவ இல்லாட்டி ரஹன பவச அப்படிங்கிற ஒரு வார்த்தை மட்டும் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் போடுங்க. நிச்சயமாக அதை அடுத்து பார்க்க வரவங்களுக்கு ஒரு உந்துதலாக, ஒரு தூண்டுகோலாக இருக்கும். அதனால் நிச்சயமாக இந்த ஒரு பதிவை மட்டும், இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் கண்டிப்பாக மறக்காமல் நீங்கள் இன்றைக்கி வீட்டில் செஞ்சு பாருங்கள். நல்லதொரு மாற்றங்கள் முருகனுடைய அருளாலும் குபேரனுடைய அருளாலும் நிச்சயமாக நல்ல ஒரு யோகங்கள் உங்களை தேடி வருங்க. இந்த ஒரு பதிவு கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள், சப்போர்ட்டுகள் எங்களுக்கு என்றைக்குமே கொடுக்கணுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.